கோவிஷீல்டு வேக்சின் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏன்னா சமூக வலைதளங்களில் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பல மக்கள் இந்த கோவிஷீல்டு போட்டிருக்கீங்களா, ஹார்ட் அட்டாக் வருதுன்றாங்களே, எனக்கு கூட இந்த இன்ஜெக்ஷன் போட்டபோது கொஞ்சம் படபடன்னு இருந்துச்சு, அதுக்கப்புறமா எனக்கு நிறைய சேஞ்சஸ்லாம் ஏற்பட்டிருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருந்திருப்போம். ஸோ இந்த கோவிஷீல்டு இன்ஜெக்ஷனால் உண்மையாகவுமே பாதிப்புலாம் ஏற்படுமா, ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, ஏன் திடீர்னு 3 வருஷம் கழிச்சு நம்ம கோவிஷீல்டு பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிற வீடியோ தான் இது. வணக்கம், நான் ஆர்ஜே ரஞ்சித். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சூரியன் எக்ஸ்பிளைன்ஸ். இந்த கோவிஷீல்டு இன்ஜெக்ஷன் பற்றி நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கோவிஷீல்டு எப்படி உருவாச்சு, அதை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? கோவிஷீல்டு அப்படிங்கிற இந்த வேக்சினை கொண்டு வந்தது யாருனாக்கா, இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி ஆஸ்ட்ராஜெனிகா அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, சிம்பான்சி கிட்ட இருந்து இந்த கோவிட் மாதிரியான ஒரு வைரஸை செலுத்தி அங்கேருந்து அதுக்கான எதிர்ப்பு சக்தியை எடுத்து அதை நிறைய ப்ராசஸ்லாம் பண்ணி கோவிஷீல்டு அப்படிங்கிற பேரில் இந்தியாவில் கொடுத்தாங்க. இது உலகம் முழுக்க ஒவ்வொரு பேரில் வந்துச்சு. இந்தியாவில் இருக்கக்கூடிய பூனேயில் இருக்கிற சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி தான் இந்த கோவிஷீல்டு அப்படிங்கிற வேக்சினை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான பேட்டண்ட்டை வாங்கினாங்க. உலகம் முழுக்க கோடிக்கணக்கான டோசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிலேருந்து தான் போச்சு. எனக்கு தெரிஞ்சு நமக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த மக்கள் இந்தியாவில் கோவிஷீல்டு இன்ஜெக்ஷன் தான் போட்டாங்க. 100 கோடி டோசஸ் மேலே போடப்பட்டிருக்கு. அண்ட் உலகம் முழுக்குமே இது பரவலாக போடப்பட்ட ஒரு இன்ஜெக்ஷன். ஆனால் எஃபிகசி ரேட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது 86% மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அந்த கோவிஷீல்டு கூடவே கோவேக்சின் ஒன்று வந்துச்சு, அப்புறம் ரஷ்யாவுடைய ஒரு வேக்சின் வந்துச்சு, இதற்கடுத்து நிறைய வேக்சின்லாம் வந்துச்சு. ஒவ்வொருத்தர் நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸ் ஏற்ற மாதிரி போட்டோம். ஆனால் பிரதானமாக பல பேர் போட்ட ஒரு இன்ஜெக்ஷன் தான் கோவிஷீல்டு. ஸோ இதே இன்ஜெக்ஷன் தான் ஜாமி ஸ்காட் அப்படிங்கிறவர் ஏப்ரல் 2021 போடுறாரு. அப்போ ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆளாக தான் இருக்கார். ஒரு கல்யாணம் ஆகி 2லேருந்து 3 வருஷம், 2 குழந்தைகள் இருக்குது. அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறமா அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அவரால் ப்ராப்பராக நடமாட முடியல, ரொம்ப தலைவலிக்குது. திடீர்னு ஒரு நாள் ஒரு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறமா ஒரு ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போனதுக்கப்புறமா தெரியுது அவருடைய பிரெயினில் ஒரு கிளாட் ஒன்று ஏற்படுது. அந்த கிளாட்டை க்யூர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணப்படுது. அவருக்கு கை கால் எல்லாமே விழுந்துடுது, இல்லை ப்ராப்பராக செயல்படாமல் இருக்குது, ரொம்ப கிரிட்டிக்கலான லெவலுக்கு போயிடுறாரு. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஜாமி நீ நல்லா தான் இருந்த, திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜெக்ஷன் எடுத்ததுக்கப்புறம் தான் உனக்கு இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ஏற்படுது அப்படின்னு நிறைய பேர் சொல்ல, அவர் என்ன பண்ணுறாருனாக்கா யூகேயில் கோர்ட்டில் கேஸ் போடுறாரு. இந்த ஆஸ்ட்ராஜெனக்கா ப்ரொடியூஸ் பண்ண இந்த வேக்சினை நான் போட்டதுனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஏப்ரல் 2021 இந்த கேஸ் அவர் போட்டுடுறாரு. ஸோ கிட்டத்தட்ட 3 வருஷமாக அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா, டெஃபினட்டாக ஏற்பட்ட சுச்சுவேஷன் யாருக்குமே ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா 1,00,000 பவுண்டுக்கு மேலே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ்ட்ராஜெனக்கா அப்படிங்கிற கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இதற்கு ஒரு பதில் தராங்க. என்ன அப்படின்னாக்கா, ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பர்டிகுலர் வேக்சினை எடுக்கிற போது ஜாமி ஸ்காட்டுக்கு வந்த மாதிரியான நிலைமை ஏற்படலாம். பட் அதுவும் ரொம்ப ரொம்ப ரேரான கேஸில் தான் அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேரான கேஸ்னால் எவ்வளோ ரேரான கேஸ் அப்படின்னு சொல்கிற போது 1 in a million, அதாவது 10 லட்சம் பேரில் ஒருத்தருக்கு, அவர் அட்லீஸ்ட் அதாவது இது இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது. ஓகேங்களா? இப்போ யூகேன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா 1 லட்சம் பேரில் ஒருத்தருக்கு, அண்ட் யூரோப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா 2 லட்சம் பேரில் ஒருத்தங்களுக்கு, ஒட்டுமொத்தமாக வேறு இடங்கள் எடுக்கிற போது 10 லட்சம் பேரில் ஒருத்தங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சினாரியோவில் தான் அது பார்க்கப்படுது. 1 லட்சம் பேரில் ஒருத்தங்களுக்கு தான், அதுவும் அவங்களுக்கு இந்த பர்டிகுலர் கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த பிளட் கிளாட் ஏற்பட்டு இந்த மூளையில் பிரச்சனை, அவர் கை கால் செயல் இருக்கிறது, இல்லை ஹார்ட் அட்டாக்ஸ் இதெல்லாமே ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுவும் இஃப் 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 இதெல்லாம் இருந்துச்சுன்னா இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது இந்தியாவிலுமே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஐயோ, நானும் கோவிஷீல்டு இன்ஜெக்ஷன் தானே போட்டேன், எனக்கும் அந்த மாதிரி ஆகிடுமா, எனக்கு அந்த இன்ஜெக்ஷன் போடுறபோது லைட்டாக படபடப்பாக இருந்துச்சு, இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறமே நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இந்தியா முழுக்க பரவிட்டு இருக்கிற போது நிறைய ஆராய்ச்சியாளர்கள் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அது 0.000061. ஓகேங்களா? ஸோ அதுதான் ஏற்படுறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 100 கோடி பேர் இந்த இன்ஜெக்ஷனை 2 டோஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னாக்கா அதில் 0.000061% ஆஃப் மக்களுக்கு இது ஏற்படலாம். பட் எந்த ஒரு மெடிசனுமே பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் இல்லாமல் இந்த உலகத்தில் வர்றதே கிடையாது. ஒரு மினிமல் சைடு எஃபெக்ட் சில பேருக்கு ஏற்படுத்தும். அப்படியான மினிமலான சைடு எஃபெக்டாக தான் இது பார்க்கப்படுது அப்படிங்கிறதான் சொல்லணும். பட் இது இந்த செய்தி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன அப்படின்னாக்கா,
கோவிஷீல்டு போட்டால் எனக்கு ஹார்ட் அட்டாக் வருமா அப்படிங்கிற பயமும் பதட்டமும் பார்த்தீங்கன்னா பிபி லெவலெல்லாம் ரைஸ் பண்ணுது. நிறைய பேர் டாக்டர்ஸ்க்குலாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நிறைய பேர் இது வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸாக வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் நாங்கள் சொல்ல வர்றது என்ன அப்படின்னாக்கா, அந்த 0.000061 அப்படிங்கிறது ரேரஸ்ட் ஆஃப் ரேரஸ்ட் கேஸு. அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. அண்ட் இந்த செய்தியை கேட்டு நீங்கள் பயப்படாதீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நாங்கள் சொல்ல வர விஷயமுமே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் நாங்கள் பேசணும், இல்லை எதை பற்றி பேசலாம் அப்படிங்கிற உங்களுடைய சஜஷன்ஸுமே கீழே சொல்லுங்கள். மறக்காமல் சூரியன் எக்ஸ்பிளைன்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.